வீட்லயே ஈஸியா, டேஸ்டியா பண்ணக்கூடிய லட்டு ஒண்ணு பண்ணுவோமா? உங்க வீட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு கடையிலலாம் பண்டம் வாங்கி குடுக்காம, வீட்ல நீங்களே இவ்வளோ ஈஸியா, டேஸ்ட்டா பண்ணி குடுங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லது. நட்ஸ் லட்டு தான் இப்போ பண்ண போறோம். டேஸ்ட் நல்லா இருக்குன்னு நெறைய சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 லட்டு தான் சாப்பிடணும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்த நல்லா சூடு பண்ணிட்டு, அதில நெய், எண்ணெய் எதுவுமே ஊத்தாம, வெறுமனே எல்லாத்தையும் பாதாம், முந்திரி, பிஸ்தா, தாமரைப்பூ விதைன்னு கடையில் கேட்டிங்கன்னா குடுப்பாங்க. அது ஒரு 2 கப் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே தனித்தனியா வறுத்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. அது எல்லாம் நல்லா நல்லா ஆற வச்சிருங்க. இது கூடவே கொஞ்சமா கசகசாவையும் வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒண்ணா சேர்த்து வைக்காம தனியா. இப்போ நம்ம கசகசா தவிர மீதி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்ப மீதி இருக்கிறத 2வது ஒரு ரவுண்டு அரைக்கணும். அப்போ வந்து கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பட்டை அரைக்க வேண்டாம். இதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு டேட்ஸை வந்து அதோட விதையெல்லாம் நீக்கி எடுத்து வச்சிடலாம். ஒரு 20லேருந்து 30 எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இனிப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ரொம்ப இனிப்பு இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ இந்த டேட்ஸ் எல்லாம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோமா அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் பிளேட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி வட்டமான ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த கசகசா இருக்குல்ல அதையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து இப்படி உருண்டை உருண்டையாக பிடிச்சிங்கன்னா நல்லா உருண்டையாக வந்துடும். ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டா போதும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இது உங்கள் ஹேருக்கு, உங்கள் ஸ்கின்னுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. நம்ம என் பேத்தி ஐடியாவை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. ஐடியா இல்லை, ஐடி.